ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். போன மாதத்தில் கூட அங்கிள் மூலயமா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வந்து, உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் அடைப்பதில்லைன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் கூட நிறைய கடனில் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருந்தோம். கர்த்தர் போன மாதத்துலேயே எல்லா கடனையும் வந்து அடைக்க செய்தார். அங்கிள் மூலயமா பேசின அங்கிளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எல்லா கடனையும் அடைக்க செய்தார். அவருக்கு கூடான கூட நன்றிகளை செலுத்துகிறேன். எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. எங்கள் வீட்டுக்கார் வந்து இறந்துட்டார் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஆர்பாரில் வேலை செஞ்சுருந்தார். அந்த காசு கொஞ்சம் வந்த உடனே அதில் பார்த்தா 9.5 லட்சம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் நான் வீடு வாங்கினா அந்த வீடு வந்து 40 லட்ச ரூபா சொன்னாங்க. நான் எப்படி ஆண்டவரை வாங்க முடியும்? இந்த காசு வந்து 9,50,000 தான் நான் வச்சுன்னுக்கிறேன். 40 லட்ச ரூபாய் என்னாலலாம் வாங்க முடியாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட வரும்போதெல்லாம் நான் ஜெபிப்பேன், அந்த ப்ரேயர் பண்ணின்னு போவேன். 3 மாதம் 4 மாதம் அப்படியே ப்ரேயர் பண்ணே போனேன். அப்புறமா வந்து லோனு வாங்கினேன். லோனு வாங்கி மேற்கொண்டு இருந்த காசெல்லாம் போட்டு நான் இடத்துக்கு காசு கொடுத்துட்டேன். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவருக்கு 6 லட்ச ரூபாய் நான் பேலன்ஸ் கொடுக்கணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே அவர் மொத்தமாக 6 லட்ச ரூபாய் இப்போ கேட்குறாரு, நான் எங்கே போகிறது ஆண்டவரே? 2 லட்ச ரூபாய் கொடுத்தா வானான்னு சொல்கிறேன்னா, சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா முடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போய் ஒரு 1/2 ஹவர் பார்த்தா என் செல்லில் 4 லட்ச ரூபாய் விழுந்துருந்தது. ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி 6 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அது ஆனால் ஐயா கிட்ட வரும்போதெல்லாம் நான் ஜெபிப்பேன் அந்த வீட்டுக்கோசரம். அந்த வீடு வாங்கினேன், ஏன்னா நீ வாங்குவ, கண்டிப்பாக வாங்குவேன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, அப்புறமா வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து கையில் வந்து எலும்பு மாதிரி வந்துருந்துச்சு கொஞ்சம். அதுவும் ஐயா கிட்ட வந்து ஜெபிச்சு எண்ணெய் வச்சுன்னு போவேன். டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க, +2 படிக்கிறா, இப்போ படித்து முடித்தோடனே அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஐயா கிட்ட சொல்லினே இருப்பேன், ஐயா இந்த கையில் இருக்குது அது எப்படியாச்சும் மாறினா. ஏன்னா ஐயா ஜெபிச்சு அனுப்புவார். மாதம் நாங்கள் 1 மாதம் கூட விட மாட்டோம். 3 வருஷமாக வந்துன்னுக்கிறேன். அப்புறமா பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சிடுச்சு. ஆனால் ஆண்டவர் 2 அற்புதம் செஞ்சார் எனக்கு. ஆண்டவர் நாமத்துக்கு கொடி நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எனக்கு வருமானம் பத்தலை, நிறைய கடனில் இருக்கிறேன். எனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதை விட அதிகமான செலவு எனக்கு அதிகமாக இருக்குது. நிறைய வட்டி கடனில் நான் சிக்கிட்டுருக்கிறேன். 1 அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது. கொஞ்சம் முன்னேறலான்னு பார்த்தாச்சுன்னா அதுக்குள்ளால் ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு இழப்பு, இல்லைன்னா வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய கொள்ளை நோய், கொண்டு போய் சம்பாதிச்சது எல்லாத்தையும் கொண்டு டாக்டர்கிட்ட செலவு பண்ணிவிட்டு வட்டிக்கு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நான் ஒரு ஓட்டாண்டியை போல் இருக்கிறேன். இவன் கையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக வியாபாரம் பண்ணுறான், வரேன்னு சொல்கிறான், ஆனால் வெறும் கையில் முழம் போடுறான் அப்படின்னெல்லாம் சொன்னீங்கன்னா, இன்னைக்கு பிறகு வெறும் கையில் நீ முழம் போட வேண்டாம், முழு கையோட ஆண்டவர் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். நஷ்டம் இல்லாமல் நல்ல லாபத்தை ஆண்டவர் சம்பாதிக்க ஒரு அருமையான வசனத்தை பைபிளில் வச்சிருக்கிறார். சங்கீதம் 107, 37, 38 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா?
வயல்களை உண்டாக்கி விதைத்து வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்கள் மிகுதியாய் பெருகுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விதைக்கிறதுக்கு விதையை கொடுத்தாச்சு. அப்ப நீ போய் விதைச்சி வயல்களை உண்டாக்கி திராட்சை தோட்டத்தை நாட்டியாச்சு. அதுக்கு பிறகு இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் வரத்துள்ள பலனை தரும். நம்ம எல்லாம் இங்கே தான் மிஸ் ஆகி கிடக்கிறோம். நம்பி விதைக்கிறோம், நம்பி வேலைக்கு போகிறோம். சம்பளம் கிடைக்க 30ஆம் தேதி 1ஆம் தேதி கிடைக்கன்னு போவோம். நிறைய இடத்துல சம்பளம் கிடைக்கிறதில்ல, ஏமாத்திடுறாங்க, சம்பளம் கிடைக்கல. நிறைய இடத்துல நம்பி விதைக்கிறீங்க, இயற்கை சதி பண்ணிடுறது, மனுஷன் சதி பண்ணிடுறான். நம்பி ஒரு ஆர்டர் வாங்கி அவங்களுக்கு அனுப்பி விட்டுறீங்க, பணம் வந்துடுறேன்னு. அவன் பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுக்கறதில்ல, ஏமாற்றம், நஷ்டங்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த இடத்துலையும் உனக்கு நஷ்டம் வரக்கூடாது. அதனால தான் 1 by 1 சொல்கிறாரு, அள்ளி விதைச்சாதான் மகிமையான அறுவடைன்னு ஆண்டவர் சொன்னார். அள்ளி விதைக்கிற விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், அதன் அரிகளை அறுத்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான். ஸோ அள்ளி விதைக்கிறதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், வழி வேணும். ஆண்டவர் அதுக்கு வழி திறந்து இன்வெஸ்ட் பண்ண, இல்லைன்னா வேலைக்கு வருமானத்துக்கு வழியை வச்சுட்டார். வழி திறந்தாலும் அவன் எடுக்கிற முயற்சி அவனுக்கு நஷ்டத்தை கொண்டு வராதபடிக்கு வரத்துள்ள பலனை தரும்படிக்கு ஆண்டவர் சுத்தி வேலி போடுகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, யோபாவையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லா வியாபாரங்களையும் சுற்றி ஆண்டவர் வேலி போட்டபடியினாலே சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. அப்படின்னா உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள், உன்னுடைய வேலை ஸ்தலங்கள், ஊழிய ஸ்தலங்களில் தேவையில்லாத நஷ்டங்கள், இழப்புகள் வராதபடிக்கு ஆண்டவர் ஃபென்ஸ் பண்ணி அவைகள் வரத்துள்ள பலனை தரும். நேற்றைக்கு வரைக்கும் நஷ்டமாக இருந்த உன் வியாபாரங்கள் வரத்துள்ள பலனை தரும். நேற்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிற, அதற்கேற்ற சம்பளம் வராத இடங்களிலே அதற்கேற்ற சம்பளங்களை வாங்க கர்த்தர் அதிகாரிகளுடைய இருதயத்தை திருப்புவார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சிலர் பார்த்தீங்கன்னா ஏழை ஜனங்கள்னு கூட பார்க்காம அவங்கள ஏமாற்றுகிற அதிகார வர்க்கங்கள், முதலாளி வர்க்கங்கள். ஒரு நாள் இங்கே கம்பெனி வச்சிருக்கிற முதலாளி மாதிரி இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஏழை ஜனங்களுடைய வயிற்றில் அடிக்கவே கூடாது. அவருடைய சம்பளம் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளால் கிடச்சிடணுமா. சம்பளத்துக்கு நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா, 1 வாரம் கழிச்சு வா, 5 வாரம் கழிச்சு வா, அடுத்த மாதம் வா, இல்லைன்னாச்சு நான் அப்புறம் தரேன், ஒன்றும் இழுத்தடிக்கக்கூடாது. அவங்க வயிற்றுச்சல் ஒரு நாள் அந்த ஓனருங்களுக்கு இருக்கக்கூடாது. இருந்ததுனாலே உன் வியாபாரம் செழிக்காது. அடுத்தவனை அலைய வச்சாச்சுன்னா ஆண்டவர் ஒன்று அலைய விட்டுருவார். அதனால் தயவு செய்து ஒரு நல்ல முதலாளியாக இருங்க. ஆண்டவரை நம்பி உங்களுக்கு இருக்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். படி அளக்கிற ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அவைகள் வரத்துள்ள பலனை தரும். உன் பிள்ளைங்க கடந்த நாட்களில் சம்பாதிச்ச பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணி வீட்டுக்கு 10 பைசா தராமல் இருக்கலாம். என் பிள்ளைகள் வரத்துள்ள பலனை வாங்கி கொண்டு வந்து தருவார்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். கடந்த நாட்கள்லாம் புருஷன் நல்லா சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்காம, பிள்ளைகளை படிக்க வைக்காமல், பொறுப்பு இல்லாமல் இருக்கிற பணத்தை கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சூதாட்டம் பண்ணி, சீட்டு விளையாடி, இல்லைன்னா குதிரை பந்தயத்தில் விட்டு, இல்லைன்னா கிரிக்கெட் சூதாட்டத்தில் விட்டு, இல்லைன்னாச்சுன்னா தேவையில்லாத மதுபானங்களுக்கு கொடுத்து, தேவையில்லாத ஸ்திரீகளோடு சுற்றி எல்லாத்தையும் விரயம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு பிறகு உன் புருஷன் வரத்துள்ள பலனை கொண்டு வீட்டிற்கு தருவார். அவனை பொறுப்புள்ள புருஷனாய் மாற்றுவது என் ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நினைச்சா ஒரு செகண்டில் அவனுடைய இருதயத்தை மாற்றி விடுவார். ஆமென். உனக்குன்னு கொடுத்த பிள்ளைகள், உனக்குன்னு கொடுத்த புருஷன் அவங்க பணியை சரியாக செய்து வரத்துள்ள பலனை வாங்கி கொண்டு உங்ககிட்ட கொடுத்து மிகுதியாய் பெருகுகிறதை இனி உங்கள் சொந்த கண்கள் காணும். அந்நிய மனுஷிகளிடத்தில் கொண்டு போன பணங்கள், அந்நிய மதுபானங்களுக்கு கொடுத்த பணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு பிறகு அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சு இனி பொறுப்புள்ள பிள்ளையாக மாற்ற போகிறார். ஆமென். ஆமாம், சிலர் நினைக்கிறீங்க அந்த மனுஷன் தரலைன்னாலும் பரவாயில்ல,
நான் முதுகு வலிக்க, இடுப்பு வலிக்க, கால் வலிக்க உட்காந்து தையல் மிஷின் மிதித்து என் பிள்ளைகளுக்கு 4 ரூபா சேர்த்து வச்சா, என் பிள்ளைகளுக்கு ஒரு குண்டுமணி, ஒரு மூக்குத்தி, ஒரு கம்மல் வாங்கி வச்சா, அதை கூட இந்த மனுஷன் எடுத்துகிட்டு போய் காலி பண்ணிட்டாரு. வீட்டில் திருடன் வெளியே இருந்தில்ல, வீட்டுக்குள்ளேயே ஒரு திருடன் கூட நான் வாழ்கிறேனே, திருடன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறானே, அது பிள்ளை ரூபத்தில் இருக்கிறானே, அந்த திருடன் புருஷ ரூபத்தில் இருக்கிறானே என்று கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு அவருடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? வெளியே இருந்த திருடன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். புருஷனை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது? பிள்ளையை எப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? இன்னைக்கு உன்னுடைய நியாயமான இந்த குமுறுதல்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்து அவர்கள் வரத்துள்ள பலனை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து அவர்களை மிகுதியாய் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்களில் உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் அட்லீஸ்ட் அங்கே போயாவது பிள்ளை பணம் அனுப்புவான்னு பார்த்தா வேலைக்கு போன இடத்துல சம்பளம் கிடைக்கல, என் புருஷனுக்கு 6 மாதமாக சம்பளம் கொடுக்கல, 5 மாதமாக சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு உன் பிள்ளைக்காகவே அந்த முதலாளியுடைய பொக்கிஷ சாலையை ஆண்டவர் நிரப்புவார். அந்த கம்பெனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு லாபானுடைய வீட்டை ஆண்டவர் யாக்கோபின் நிமித்தம் ஆசீர்வதித்தார். போத்திபாருடைய வீட்டை யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வதித்தார். உன் பிள்ளை வேலை செய்கிற கம்பெனி ஆண்டவர் அவனுக்காகவே ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து என்னை நல்ல வரத்துள்ள பலனை கொண்டு வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். சரி, இப்போ அடுத்து சொல்கிறாரு, அவங்க கொண்டு வந்து கொடுக்குற பணம் கூட வீணா நஷ்டமாகி போய்விடாதபடிக்கு, டாக்டர் செலவு, அந்த செலவு, இந்த செலவு, வட்டி கடன் அப்படின்னு போய்விடக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டு நல்ல விளைச்சலை கொண்டு வந்து வரத்துள்ள பலனை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் வாங்கினதுக்கு பிறகு திடீர்னு வண்டி ரிப்பேரு, இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு ஆக்சிடெண்ட்டு, இல்லைன்னா வியாதி, இல்லைன்னாச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்தினால, இல்லை எவனோ ஒருத்தன் திருடிட்டு போகிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வரத்துள்ள பலன் வந்தாலும் அது உங்களால் சாப்பிட முடியாத அளவுக்கு, என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். அப்போ அடுத்த ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய போகிறாருன்னா, உன் புருஷன் கொண்டு வந்த அந்த பணத்தை சந்தோஷமாக குடும்பமாக அனுபவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண போகிறாரா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும், கண்மலையில் உள்ள தேனையும், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார், அவன் உண்ணும்படி செய்தார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற வழியிலேயே கடங்காரம் பிச்சுக்கிட்டு போயிட்டான். அந்த அடுத்த நாள் காலையிலேயே அவன் கையில் 1 பைசா இருக்க மாட்டேங்குது. சிலர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பணங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளால தேவையில்லாத ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு நஷ்டம் வந்து இவங்களுக்கு சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்கக்கூட நிலைமையில் வராமல் ஆண்டவர் நான் சொல்ல, நீ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தேன்னா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியின் உயர்ந்த வேலையில், உயர்ந்த பொசிஷனில் அவனை ஏறி உட்கார வச்சேன் அப்படின்னாச்சுன்னா நல்ல வேலையை கொடுத்தாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். அப்படின்னா நீ சம்பாதிச்சிட்டு வர்றதில் சந்தோஷமாக சாப்பிட்டு குடும்பமாக திருப்தியாக இருக்க தேவையில்லாத இழப்புகளை எல்லாம் ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்து, கண்மலையில் உள்ள தேனை, கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். அவன் சம்பாதிச்சதை அவனும் பொண்டாட்டி பிள்ளைகளும் உண்ணும்படியாக யார்கிட்டையும் போய் கையேந்தாதபடிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, வருமானம் என்னமோ நிறைய வருது பிரதர், எங்கே போகுதுன்னு தெரியலை. அதுக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர்
அடுத்த ஆசீர்வாதமாக 3வது ஆசீர்வாதமாக கொண்டு வர்றார். அந்த நிலைமையெல்லாம் என்ன இருக்கக்கூடாது. வருமானம் என்னமோ வருது, நல்லா சம்பாதிக்கிறேன், நிறைய வரத்துள்ள பலன் வருகிறது. ஆனால் அதில் 1 பைசா என்னால் சாப்பிட முடியலை, 4 பைசா மிச்சம் பிடிக்க முடியலை, அதை வச்சு ஏதாவது சந்தோஷமாக இருக்க முடியலை, குடும்பத்தை நடத்த முடியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உன் உழைப்பின் பலனை இனி நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சங்கீதம் 128:2 சொன்ன வார்த்தையை கர்த்தர் உங்கள் மேலே பிரகடனப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை எவனோ சாப்பிட்டுட்டு போகிறான். சிலர் சொல்லுவாங்க, நான் உழைக்கிறதெல்லாம் வட்டிக்காரனுக்காகவே உழைக்கிறேன், அவனுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறது எல்லாம் அடுத்தவங்களுக்காகவே தான் போதே தவிர எனக்கு 1 பைசா அதில் சாப்பிட முடியலை, அதில் 4 காசு என் வீட்டுக்குன்னு எடுக்க முடியலை அப்படின்ற நிலைமை மாறி நீ கஷ்டப்பட்டு உழைச்சதை நீ சாப்பிடணும், சந்தோஷமாக சாப்பிடணும். இப்போ சிலர் சந்தோஷமாக சம்பாதிச்சுட்டு வந்தால் சந்தோஷமாக சாப்பிட முடியாதபடிக்கு வியாதிகள், இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த ஆசீர்வாதத்தில் அனுபவிக்க காணப்படுகிற தடைகளை உடைக்கிறார். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர்ற அந்த ஆகாரத்தை வயிறார ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடணுன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாருன்னா அதுதான் இதில் இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய முக்கியமான காரியம். நீ சாப்பிடுவாய். அப்போ சாப்பிட்றதுக்கு உன் உடம்பில் ஆரோக்கியம், அதுதான் இந்த பாயிண்ட், அதுதான் இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் உண்ணும்படி செய்தான் அப்படின்னா உண்ண முடியாதபடி காணப்படுகிற தடை எதுவாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், சரீரத்தில் உள்ள உறுப்பில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீக்கி நீ சந்தோஷமாய் அதை புசிக்கவும் கண்மலையிலிருந்து வடிகிற தேனையும் எண்ணெயையும் ஆண்டவர் நீ உண்ணும்படி செய்வார். அப்படின்னா எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு திருப்தி அடைய உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் பிடுங்கி போட்டார். ஆமே. நீ உழைக்கிற பலனை நீ சாப்பிடணும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஆண்டவர் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் சாப்பிட்ற அளவுக்கு நோய் நொடி இல்லாமல் நீங்கள் வாழணும். அல்லேலூயா. பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் வாய்க்கச் செய்கிறவரும் விளையச் செய்கிறவரும் நீரே என்று சொன்னீரே, நீரே என்று சொன்னீரே. அந்த மகத்துவமான தேவனுடைய பாதப்படியில் சாஷ்டாங்கமாக விழுகிறோம். ஆண்டவரே, எங்களை குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அழகாய் சொன்னீர், என் பிள்ளைகளுக்கு விதைக்கிறதற்கு விதையை நான் கொடுப்பேன் என்று சொன்னேன். வேலைக்கு வழியை நீரே திறந்து தாய். வியாபாரத்துக்கு நல்ல சீடை, நல்ல விதைகளை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி கொடுங்கப்பா. முதலீடு இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நல்ல முதலீட்டை ஆண்டவர் கொடுத்து என் பிள்ளைகள் இனி கூட கூடையாய் மிச்சமடைக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நெருக்கங்களையும் கடன்களையும் வறுமையும் சந்தித்த வருஷத்திற்கும் சரியாக இவர்களை நீர் மகிழ்ச்சியாக்கி கூட கூடையாய் மிச்சமெடுக்கும்படிக்கு, கோடா கோடியாய் பெருகும்படிக்கு உம்முடைய ஸ்தானாதிபதியாய் நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அரசாங்க தேர்வு எழுதி வாய்ப்பிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அரசு வேலைக்கான உத்தரவை இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் நீர் அனுப்பினதற்காக உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் மொபைலை ஓப்பன் பண்ண உடனே, மெயிலை ஓப்பன் பண்ண உடனடியாக, பேப்பரை நாளைக்கு வாசித்த உடனடியாக என் பிள்ளைகளுக்கு நற்செய்தி உண்டாவதாக. வேலை நிரந்தரம் பண்ண முடியாதபடிக்கு டெம்பரரி வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலையை நிரந்தரம் பண்ணி தருவீராக. நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னீரே, நிரந்தரமான வேலை என் பிள்ளைகளுடைய சிரசிலே தங்குவதாக. எந்தெந்த பிள்ளைகள் வெளி தேசத்திற்கு போவதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார்களோ எல்லா தடைகளையும் உடைச்சி ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய தேவரீர் தாமே இதில் இருக்கிற தடைகளை உடைச்சி முன் சென்று வழிகளை ஆயத்தம் பண்ணி தேசங்களுக்கு கொண்டு போய் என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்துவீராக.
ஒரு சின்ன வியாபாரம் பண்ணலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய யோசனையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறோம். அதற்கான ஆலோசனையும் மூலதனமும் ஆதரவும் அற்புதமும் நீரே செய்து உள்ளங்கையளவு மேகத்தை பார்க்கிறேன். அதிலிருந்து பெரிய ஆசீர்வாதமான மழை என் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. ஆசீர்வாதமான மழை இவர்கள் மேலே ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.